இந்தியன் ட்ரீப்பை அல்லது ரூஃபஸ் ட்ரீப்பை என்று இந்த பறவை அழைக்கப்படுது. இந்திய வால்காக்கை, செம்பழுப்பு வால்காக்கை என்றும் இந்த பறவை அழைக்கப்படுது. பேருக்கு ஏற்றாற்போல் இது ஒரு காகங்குடும்பத்தை சேர்ந்த பறவை. இதன் நீண்ட வால், உரத்த குரல் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை இதன் தனித்துவமான அம்சங்கள். இது இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் காணப்படக்கூடிய ஒரு அனைத்துண்ணி பறவை. இந்திய வால்காக்கை திறந்த வெளிக்காடுகள் முதல் நகர்ப்புற தோட்டங்கள் வரை பல்வேறு வாழ்விடங்களில் காணப்படக்கூடிய ஒரு பறவை. இது அனைத்துண்ணியாக இருந்தால் கூட பழ வகைகளை மிக விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பறவை. மேலும் புழுக்கள், பூச்சிகள், சிலந்திகள் மற்றும் சிறிய ஊர்வன ஆகியவற்றையும் உண்ணும். பெரும்பாலும் ஜோடியாகவே காணப்படும். கண்டிப்பாக வேறு ஒரு மரக்கிளையில் இதனோட ஜோடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனப்பெருக்க காலத்தில் மார்ச் முதல் ஜூலை வரை ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டுமே மரத்திலோ அல்லது முள் புதர்களிலோ கோப்பை வடிவ கூடு கட்டும். இவை இரண்டுமே முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக 3 முதல் 5 முட்டைகள் வரை இடும். பெரிய விலங்குகள் மேல் இருந்துட்டு ஒட்டுண்ணிகளை அகற்றி ஒத்த வாழ்வு முறையை உருவாக்குது. அளவு மற்றும் வடிவம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மெல்லிய நடுத்தர அளவிலான பறவை. 45 முதல் 50 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. வால் மட்டுமே 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதன் தலை மற்றும் கழுத்து கருநிறமாகவும் உடல் செம்பழுப்பு நிறத்திலும் இருக்கும். வலுவான கருமை கலந்த சாம்பல் நிற அலகும் கருப்பு கால்களும் இருக்கும். இந்த பறவை ஆண் மற்றும் பெண் ஒரே தோற்றத்தையே கொண்டிருக்கும். காகங்குடும்பத்தின் பிற பறவைகளைப் போலவே மிகவும் புத்திசாலித்தனமானது. இந்த பறவைகள் உணவை சேமித்து வைக்கும் தன்மை கொண்டது. குஞ்சு பொரிக்கும் தருணங்களில் நெருங்குபவரின் தலையை சுற்றி சுற்றி தாக்க வரும் குணம் கொண்டது. இந்த பறவை பலவிதமான ஒலிகளை எழுப்ப வல்லது. ஆபத்து காலத்தில் ஒரு விதமான ஒலியும், இனப்பெருக்க காலத்தில் ஒரு விதமான ஒலியும், உணவு தேடும் போது வேறு விதமான ஒலிகளை எழுப்ப வல்லது. உங்கள் வீட்டு பக்கத்திலே இந்த செம்பழுப்பு வால்காக்கையை அதிகமாக பார்த்துருப்பீங்க. பழங்கள் இருக்கிற மரங்களில் தவறாமல் பழம் தின்ன வந்துடும். ரொம்ப வேகமாக வளைந்து வளைந்து பறக்கக்கூடியது. இதே போன்ற வேறொரு பறவையின் காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.